எப்படி இருக்கீங்க? ரைட், ஓகே. டுடே என்ன ஸ்பெஷலோ? பர்த்டே என்ன? எத்தனாவது பர்த்டேன்னு தெரிஞ்சுக்கலாமா? எத்தனாவது பர்த்டே? 48 என்ன? 48 48 எதுன்னு சரியா சொல்லுங்க. 48 49 49 என்ன? 49. ரைட். ஓகே, ஷாய் பர்த்டே இன்னைக்கு ஹேண்ட்ஷேக் பண்ணுங்க. பர்த்டேக்குன்ற நேம் தெரிஞ்சு கொள்ளலாமா? உங்களோட பேர் என்ன? பிரபாகரன் சரஸ்வதி. ரைட், ஓகே. இப்போ பிரபாகரன் சரஸ்வதி அவங்களுக்கு ஸ்பெஷல் ஒருத்தவங்க பர்த்டேக்காக கேக் அண்ட் கிஃப்ட்லாம் வந்து அனுப்பியிருக்காங்க. அது யாரா இருக்குன்னு கெஸ் பண்ண முடியுமா? யாரா இருக்கு? யார் அனுப்பியிருப்பாங்க உங்களுக்கு? இல்லை, நீங்கள் வந்து ஏற்கனவே உங்கள் ஹஸ்பண்டுக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கீங்க தெரியும். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அது யாரா இருக்கும்? எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தங்களா தான் இருக்கும். உங்கள் ரிலேஷன்ஸ், அதாவது உங்கள் சொந்தக்காரர்கள் ஒரு யாரா இருக்கும்? அது யாரு? இல்ல ஒரு ஹஸ்பண்ட் வந்து செய்யல. இது உங்க ரிலேஷன்ஸ் ஒரு யாரா இருக்கு? நீங்க வந்து உங்க ஹஸ்பண்டுக்கு செஞ்சதை வச்சு கொண்டு உங்க ரிலேஷன்ஸ், அதாவது சொந்தக்காரங்க ஒருத்தங்க உங்களுக்காக பண்ணிருக்காங்க. அது யாரா இருக்கு? யாரா இருக்கு? தனுவா? தனுன்னா யாரு? மருமகன். ஓகே, மருமகன் ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். ஏன்னா அப்படியா? ரைட். ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்கு ஒரு கேக் ஒன்று வந்துருக்கு. பிடிச்சிருக்கா? ஓகே, அப்போ வாங்கி எடுத்துருவோமா? ஓகே, இன்னைக்கு கொடுங்க. கேக்கில் வந்து ஹாப்பி பர்த்டே சரஸ்வதி நவி இருக்கு. அதான் இருக்கு நகி. சரி, அப்போ இன்னைக்கு ரொம்ப புண்ணியம் வேணாம். ரைட், இப்போ யார் தான் பண்ணியிருப்பாங்க சொல்லுங்க. யாரா இருக்கு? ஒரு க்ளூ ஒன்று தருவா உங்களுக்கு. நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று தருவா. அவங்க வந்து ஒரு கேர்ள், ஒரு பெண். யாரா இருக்கு? ஆனால் அவங்க இங்கே இல்லை. இங்கே இல்லை, ஆனால் அவங்க சொந்தக்காரங்க. யாரா இருக்கு? சண்டையாவது புதுக்குடிப்பிலேருந்து வந்திருக்கலாம், காலங்குடாலேருந்து வந்திருக்கலாம், இல்லை அம்பலாந்துறையிலேருந்து வந்திருக்கலாம். இங்கே இல்லை. யாரா இருக்கு? அக்காடமா தானே? யாருன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிஃப்ட் இருக்கு, பார்த்துருவோம் என்னன்னு. என்ன இருக்கு அந்த கிஃப்ட்? உடுப்பா? சரி, என்ன உடுப்பா இருக்கு? உடுப்புன்னு கெஸ் பண்ணிட்டீங்க. உள்ள என்ன இருக்கு? என்ன உடுப்பு இருக்கு? சாரியா? என்ன சாரி? என்ன கலர்ல இருக்கு? சரி, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும் அதை சொல்லுங்க. இருக்கும். ஓகே, உங்களுக்கு என்ன கலர் பிடிக்கும்? அப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் எல்லா கலரும் பிடிக்கும். சரி, எது இருந்தாலும் நான் எடுத்துக்கொள்ளுங்கப்பா. சரி, விடுங்க, அது கொடுங்க. ஓகே, ஓப்பன் பண்ணி பாருங்க. வாவ், ப்ளூ கலர்ல ஒரு சாரி ஒன்று வந்திருக்கு. எடுங்க வெளியில் எடுங்க. பிடிச்சிருக்கா? ரொம்ப அழகா இருக்குண்ணா. சரி, யார் இது அனுப்பியிருப்பாங்க? இல்ல, அவர்ல நீங்க சந்தேகப்படலாம். நீங்க ஒரு சர்ப்ரைஸ் பண்ணதால அவர் உங்களுக்கு திரும்ப பண்ணிருப்பாருன்னு நீங்க சந்தேகப்படலாம். ஆனா உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணது அவர் இல்ல, வேற ஒருத்தங்க. நெக்ஸ்ட் இன்னொரு கிஃப்ட் இருக்கு. இதையும் பாத்துருவோமா? அதையும் ஓபன் பண்ணி பாருங்க. அப்போ உங்கள்கிட்ட இந்த கலர்ல சாரி இருக்குதா இல்ல ஃபர்ஸ்ட் டைம் வந்துருக்கா?
இருக்குதா? ஓகே, இது பிடிச்சிருக்கா? ரைட், அது யாருன்னு பார்ப்போம். அடுத்ததாக இன்னொரு ஹிப்ட் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. ரைட், அடுத்தது இன்னொரு ஹிப்ட். அது என்ன வருது? அதுவும் சாரி தானா? என்ன எல்லாம் சாரியா அனுப்பியிருக்காங்க? அப்ப உங்களுக்கு யாரும் மன்னிப்பு கேட்கறதுக்காக இப்படி அனுப்பிட்டாங்க. சாரி சாரியா அனுப்பி சாரி சொல்றதுக்கு. ஓகே ஓகே, ஓபன் பண்ணி பாத்துருவோமா? ஓபன் பண்ணுவோமா? அதாங்க, கண்ணையம்மன் கோயில் திருவிழா வருது, கட்டணும். அது புதுசா ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. சரி, அப்ப நீங்க சொன்ன ஆன்சர் வந்து தப்பு தானே? அப்போ சரஸ்வதி அம்மா வந்து எங்களுக்கு அவர் பாட்டு ஒன்று படிக்க பார்ப்போம். இல்ல இல்ல, நீங்க படிச்சே பாட்டு ஒன்று படிக்க பார்ப்போம். ஏதாச்சும் ஒன்று படிங்க, ஏதாச்சும் ஒன்று. இப்ப உங்களுக்கு தெரிஞ்சவங்க என்ன இருக்காங்க எல்லாரும்? இல்ல, நீங்க இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு அவரு இல்ல இல்ல அவரு படிக்கிறது இருக்கட்டும். பரவாயில்ல பரவாயில்ல, ஒன்று எடுத்து விடுங்க. படிங்க படிங்க. இல்லையா? சரி, அப்ப யார் தான் அனுப்பியிருப்பாங்க? லாஸ்டா யாருன்னு கெஸ் பண்றீங்க? எல்லா கிஃப்டும் வந்து எல்லா கிஃப்டும் பண்ணது ஒரு ஆள் தான். அப்படிதான் சொன்னாங்க. உங்களுக்கு யாரும் எனக்கு தெரியாது. அவங்க கால் பண்ணி விஷ் பண்ணலையா? கால் பண்ணி விஷ் பண்ணலையா? அப்படி என்ன? அப்ப இன்னொரு கிஃப்ட் இருக்கு, பாத்துருவோமா? ஓகே, என்னவா இருக்கு? என்னவா இருக்கு? சரி, நீங்க சொன்ன ஆன்சர் தப்பா இருந்தா விக்கியோட சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்க. ஓகே, எல்லாரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுங்க. சரியா? ஓகே, கொடுங்க கொடுங்க வைங்க. ஆமா, உங்க ஹஸ்பண்டுக்கு வந்து செங்கல் வச்சு அனுப்புனாங்க. உங்களுக்கு என்ன இருக்கோ தெரியல, பாருங்க. அது வந்து சம்டைம்ஸ் சக்கக்கல்லா கூட இருக்கலாம். ஆமாங்க, கடைக்கு dari nang kata di bawah aja nang udah. Apa lagi beli? Jadi apa mikir dah yang baru? Orgulho. So, makan deh. பிடிச்சிருக்கா? கையில் போட்டு பாருங்க பார்ப்போம். இல்லை, உங்கள் ஹஸ்பண்டை போட்டு சொல்லுங்க, கூப்பிட்டு. வாங்க வாங்க வாங்க, கிட்ட வாங்க கிட்ட வாங்க. ஓகே, உங்கள் ஹஸ்பண்டை பக்கத்தில் நிற்க சொல்லுங்க. பக்கத்தில் நில்லுங்க போகும். இப்ப டான்ஸ் ஆடுங்க. நீங்க சொன்ன ஆன்சர் வந்து தப்பு தானே? இப்ப ரெண்டு நிமிஷம் டான்ஸ் பண்ணுவோமா? ரைட்டா? ஓகே, பாட்டு போடுங்க பாப்போம். கோவப்படாதே முனிமா, கோவப்படாதே கோவப்படாதே
மிக்கிய பின்னால போகுது அவங்க கோவப்படாதே முனிமா கோவப்படாதே கோவப்படாதே முனிமா கோவப்படாதே மிக்கி கொஞ்சம் பக்கத்துல வாங்க மிக்கி பக்கத்துல வாங்க பக்கத்துல வாங்க. சரஸ்வதி அம்மாவோட பர்த்டேக்காக யார் கிஃப்ட் அனுப்புறேன்னு பாத்துருவோமா? யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? யாரா இருக்கு? அவருதானா? ஓகே, யாருன்னு சொல்லிடுறோம். சரியா? பர்த்டேக்கு சர்ப்ரைஸ் அந்த ஏற்பாடு பண்ணது உங்க ஹஸ்பண்ட், உங்களுக்கு பிடிச்ச உறவு, அவர் பேர் என்ன? நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? அத்தான் அப்படியா? எப்படி கூப்பிடுவீங்க? இல்ல வேற எப்படி கூப்பிடுவீங்க? சரி சரி, ஓகே ஓகே. இப்போ உங்க பர்த்டே சர்ப்ரைஸ் பண்ணதா வருதா? ஹாப்பியா? சந்தோஷமா? இப்போ அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நன்றியை தெரிவித்துக் கொள்றேன். ஓகே, எங்கள் டீம் சார்பாக மறுபடியும் உங்களுக்கு பர்த்டேக்கு கேன்சல் பண்ணுங்க. ஓகே, அப்போ எல்லாரும் பாய் சொல்லிட்டு வாங்க. பாய் பாய் பாய்.